மக்கள் பிரச்சினை குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கையை அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசித்து உடனடி தீர்வு காண வைத்த சட்டமன்ற உறுப்பினர். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள சென்னை மாநகராட்சி 15வது மண்டலத்தில் 192 முதல் 200வது வார்டு வரை உள்ள பகுதிகளில் மக்கள் குறை குறித்தும் திட்டங்கள் குறித்தும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் தலைமையில் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது 192வது வார்டு முதல் 200 வார்டுகளில் உள்ள மக்கள் பிரச்சினை குறித்து மாமன்ற உறுப்பினர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது 195 வார்டு மாமன்ற உறுப்பினர் ஏகாம்பரம் தனது பகுதியில் நடைபெற்று வரும் பணிகள் தொய்வாகவும் மக்கள் குறை சொல்லும் அளவிற்கு உள்ளதாகவும் தெரிவித்தார். அதற்கு பல்வேறு வார்டுகளில் நடைபெற்று வரும் அரசின் திட்டப்பணிகளை ஒப்பந்ததாரர்கள் பொதுமக்கள் குறை கூறாதபடி அலட்சியமாக செயல்படாமல் பணிகளை சுத்தமாக செய்ய வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் கேட்டுக்கொண்டார். மேலும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் ஒவ்வொரு பகுதியில் நடைபெற்று வரும் திட்டப்பணிகளை நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். மக்கள் பிரச்சினை குறித்து சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் 15வது மண்டல குழு தலைவர் வி. இ. மதியழகன் உள்ளிட்ட சென்னை மாநகராட்சி, சென்னை குடிநீர் வாரியம், மின்வாரியத்துறை உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அனைத்து கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னாடி மண்ணு எடுத்து போட்ட மண்ணு ஒன்னும் தலைமைச் சாதாரண வேலைங்க பிரச்சனையே வராது. 35ல இன்னும் நிறைய அந்த எண்ணெய் காணில வண்டியே போக முடியாது சார். நீங்க அது தப்பு. அது மாதிரி பண்ணீங்கன்னா சார் நீங்க கான்ட்ராக்ட்ல விட்டுட்டீங்க.